ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரவா பணியாரம் தான் செய்ய போகிறோம். நான் ரவை வந்து ஒரு 150 கிராம் போல் எடுத்திருக்கேங்க. இப்போது ஒரு 100 கிராம் நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் கோதுமை மாவு. இப்போ நேந்திர பழம் வந்து ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணது. பால் வந்து ஒரு 50 மில்லி எடுத்துருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். நான் வெல்லத்தை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ரவையை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ தூரம் நெய்ஸாக அரைக்கணுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஏலக்காவும் அதோட போட்டு அடித்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்ச ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பக்கம் வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நான் வந்து கொஞ்சம் அளவாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேங்க. நீங்கள் எடுக்கிற அளவில் கூடவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கேன், அந்த வெள்ளைப்பாகு எனக்கு பத்தலைங்க. அதனால் நான் பால் கொஞ்சம் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் சேர்த்தனோன்னே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அளவு. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா இன்னி கூட கொஞ்சம் பால் இருக்குது, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். இப்போ நேந்திர பழம் ஒன்று குட்டி, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நேந்திர பழத்தையும் உள்ளே போட்ட நெய் இப்போ தேவையான அளவு உள்ளே ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு பாருங்கள், இப்போ நெய் எல்லா பக்கம் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவை வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம உடனே சுட்டுக்கலாங்க. வச்சுட்டெல்லாம் நம்ம சுட வேண்டியதில்லை. ஒரு பிஞ்சு நம்ம ஆப்ப சோடா உள்ளே சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா பஃபியாக நல்லா பாஞ்சியாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க, டைமும் அதிகமாக ஆகாது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரவை இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கொஞ்சம் இனிப்பு கம்மியாக செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் கொஞ்சம் இனிப்பு மட்டும் கம்மியாக போட்டு காலையில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த சந்திக்கலாம். பாய்.